தமிழகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்காக பல்வேறு அமைப்புகள் தெரிவித்தனர். இந்நிலையில் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள வீரபாண்டியர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 கடைகளும், சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 50000 கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. இன்று காலை முதலே ஆட்டோக்கள் மற்றும் தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட இயங்கவில்லை. பெட்ரோல் பங்குகள் தொடர்ந்து அடைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சேலம் மாநகர செவ்வாய்ப்பேட்டை பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள வீரபாண்டியர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 கடைகளும், சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 50000 கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. இன்று காலை முதலே ஆட்டோக்கள் மற்றும் தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட இயங்கவில்லை. பெட்ரோல் பங்குகள் தொடர்ந்து அடைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சேலம் மாநகர செவ்வாய்ப்பேட்டை பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அனைத்து கடைகளும் அறவே அடைக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருளான மெடிக்கல் ஷாப் மட்டுமே திறந்து உள்ளனர். இன்று காலை முதல் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் சேலத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள வீரபாண்டியர் நகர், இது நாள் முழுவதும் பரபரப்பாக காணப்படும் இடமான இந்த இடம் இன்று முழு கடையடைப்பு நடத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் சுமார் 5000 கோடி ரூபாய் வரை பாதிக்கப்பட்டது. இதனடுத்து சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்த இடம் மட்டுமல்லாமல் நாள்தோறும் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் அனைத்து பகுதியிலும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இது மட்டுமல்லாமல் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகை கடைகள் மற்றும் தனியார் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இதனையடுத்து சேலம் ஜங்ஷனில் உள்ள ரயில் நிலையத்தில் இன்று அதிகாலை திமுகவினர் முற்றுகை நடத்தினர். இயங்கிக்கிட்டு இருக்கு. தனியார் பள்ளிகள்லாம் விடுமுறை விட்டுருந்தாங்க. தனியார் பள்ளிகளை இயங்கிக்கிட்டு இருக்க எப்படி இருக்கு? தனியார் கல்லூரிகள் மூடப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் மீண்டும் திரும்ப அழைப்பு வைக்கப்பட்டனர். இருந்தபோதும் சேலம் மாநகர பகுதியில் உள்ள ஒரு சில தனியார் பள்ளிகள் மட்டுமே மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெற இருந்த காலாண்டு தேர்வு நாளை மாற்றி வைக்கப்பட்டுள்ளதால் மாணவ மாணவிகள் மீண்டும் இல்லத்தை திரும்பி வந்துள்ளனர்.